அந்த ஈஜிப்ட் போட்ட செகண்ட் கோல், அந்த லெஜிட்டிமேட்டான ஒரு கோலை வந்து நீ வந்து அங்க நடந்த கோலை இங்க வரைக்கும் கொண்டாந்து நீ வந்து திருப்பி எடுத்துட்டு வந்து VAR பார்த்துட்டு then you ruled out the goal. பாயிண்ட் நம்பர் 1. உண்மையிலே சொல்றேன்டா, இந்த டீம்ல நீ சொன்ன மாதிரி இன்டென்ட்டோட எவனுமே அதுல ஜெயிக்கணும், வேர்ல்ட் கப் வந்திருக்கோன்ட்டு. இதே நான் இப்ப அடிச்சு சொல்றேங்க, இந்த வேர்ல்ட் கப் அடுத்த வேர்ல்ட் கப்புக்கு வந்துட்டு ரொனால்டோ இல்லாம போவாங்களே, குரூப் ஸ்டேஜை விட்டு வெளில வராங்களா இல்லைன்னு மட்டும் பாருங்க. உண்மையா சொல்றேன், அந்த அளவுக்கு கூட இந்த டீம்ல குவாலிட்டியே கிடையாது. எல்லாரும் ஆல்ரெடி வயசாயிடுச்சு. ஐ மீன் அட்லீஸ்ட் இந்த ப்ரூனோ பெர்னாண்டஸ் அவர் தூக்கிடுங்க. இப்ப அந்த பொசிஷன்ல வேற யாரும் வாழ்ந்துடல அடுத்த வருஷத்துக்கு. இப்பயுமே ஒண்ணும் பண்ணல, அது வேற விஷயம். அடுத்ததெல்லாம் போனா கண்டிப்பா குரூப் ஸ்டேஜ் கூட தாண்ட மாட்டாங்க. இந்த அளவுக்கு மேனேஜர் நீ எவ்வளவு வேணாலும் பேசலாம்டா, ஆனா இவங்க எல்லாருமே they hit behind the manager. அதுதான் ஃபேக்ட், அதுதான் ட்ரூத், அதுதான் உண்மை. நீ என்ன வேணாலும் நீங்க சொல்லுங்க. இப்போ ரொபர்ட்டோ மார்டினஸ் வந்து இந்த டீமை வந்து கெடுத்துட்டாரு, எப்படி பெல்ஜியம் கெடுத்தாரு. பெல்ஜியம் எங்க கெடுத்தாருன்னு எனக்கு தெரியல, ஓகேவா? ஏன்னா யூரோ செமிஃபைனல் போனாங்க. அது மட்டும் இல்லாம வேர்ல்ட் நம்பர் 1 இருந்தாங்க. 6 monthsக்கோ 8 monthsக்கோ பெல்ஜியம் FIFA வேர்ல்ட் நம்பர் 1 இருந்தாங்க ரொபர்ட்டோ மார்டினஸ் கீழே. வணக்கம் மக்களே, வெல்கம் டு a brand new episode of ஃபுட்பால் பேச்சு. இந்த எபிசோட்ல வந்து நிறைய ரிட்டையர்மெண்ட்ஸ், நிறைய வருத்தங்கள், கொஞ்சம் சோகமா தான் இருக்க போகுதுங்க இந்த எபிசோடு. பட் இருந்தாலும் அதுலயும் சில டீம்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு உண்மையிலேயே நிறைய சந்தோஷத்தை கொடுத்துருக்குது. அதை பத்தி நம்ம டீப்பா பேசுவோம். பட் இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிருங்க. என்னங்க எல்லா கம்யூனிட்டியும் நல்லா வளர்ந்துட்டு இருக்குது, நம்ம கம்யூனிட்டியை பெருசாக்கணும்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லிட்டு மறக்காம வந்து நம்ம ஃபுட்பால் பேச சேனலை பத்தி எல்லாருக்கும் தெரிய வைங்க. ஏன்னா உண்மையிலே கஷ்டப்பட்டு நாங்க வந்து எல்லாமே லைவ் வீடியோஸ், அப்புறம் உங்களுக்காக மேட்ச் வர போய் பார்த்துருக்கோம், இவ்வளவுலாம் பண்ணிருக்கோங்க. ஸோ இன்னமும் நம்ம வந்து இந்த கம்யூனிட்டியை பெருசாக்கணும். ஸோ எங்களுக்கு லைட்டா ஹெல்ப் பண்ணி அப்படியே அந்த சப்ஸ்கிரிப்ஷனை மட்டும் கொஞ்சம் பெட்டர் ஆக்கினீங்கன்னா நல்லா இருக்கும். பட் என்னடா ரவுண்ட் ஆஃப் 16 வந்தாச்சு. ஒரு எனக்கு வந்து நல்லாவே ஃபயரா போயிட்டு இருக்குதா. சில பேர்லாம் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் டாப் நாட்ச்ல போயிட்டு இருக்குதா. சில பேர் ஃப்ராட் பண்ணிட்டு போன மாதிரி எல்லாம் தெரிஞ்சது. ஃப்ராட் பண்ணிட்டு போனது ஓகே. ஒருத்த வந்து இன்னொன்னு ஆர்சனல் ஆடுறப்பதான் டிராமடைஸ் பண்ணணும்னு பார்த்தா வேர்ல்ட் கப்லயே வந்து டிராமடைஸ் பண்ணிட்டு இருக்கான். முடிய விரிச்சு போட்டுன்னு வைக்கிங்கா மாறி ஃபுல் ஃபேன் பேஸே இப்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அவருக்கு. அது அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டே பண்ணாத பர்ஃபார்மன்ஸ் நிறைய இருந்துச்சுடா. டூ குட். ஐ அம் வெரி ஹாப்பி. ஹேட்டர்ஸ் வந்து எல்லாம் ஃபாலோவர்ஸ் ஆயிட்டாங்க. புது ஹேட்டர்ஸ் வேணும் எர்லிங் ஹாலண்டுக்கு. வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்து எர்லிங் ஹாலண்ட் வந்து போயிட்டான். அவனை வந்து தொட முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு வந்து எர்லிங் ஹாலண்ட் போயிட்டான். டேய் நான் தாண்டா இனிமேல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு எர்லிங் ஹாலண்ட் எல்லாமே போயாச்சு. பட் ஆனா வந்து ஃபர்ஸ்ட்லி உங்களை ஒன்று கேட்குறேன். போர்ச்சுகல் 1 ஸ்பெயின் 1 போர்ச்சுகல் 0 அந்த கேம் வந்து முடிஞ்சு கிறிஸ்டியானோ ரொனால்டோவுடைய லாஸ்ட் வேர்ல்டு கப் கேம்னு சொல்லியிருக்காரு. ஐ ஜஸ்ட் டோன்ட் நோ வாட் ஹேப்பன். ஆனா லாஸ்ட் போர்ச்சுகல் கேம்னு சொல்ல, லாஸ்ட் வேர்ல்டு கப் கேம்னு சொன்னாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கேம் நீயும் பார்த்த, ஃபர்ஸ்ட் நீ பேச விடுறேன், எப்படி இருந்துச்சு அந்த கேம்? எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு உண்மையிலே. ஏன்னா நான் போர்ச்சுகல் தான் சப்போர்ட் பண்ணேன் இந்த வேர்ல்ட் கப்ல. அண்ட் அஃப்கோர்ஸ் ரொனால்டோ ஜெயிச்சா நல்லா இருக்கும்ன்றதுக்காக அவருக்காகவே நான் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த கேம்ல உண்மையிலே நிறைய பேர் வந்து என்ன சொல்லிட்டு இருப்பாங்க, முன்னாடி ஆரம்பிக்கிறதுல இருந்தே ரொனால்டோ தான் ப்ராப்ளம், அவர் வந்து டீமை விட்டு தூக்குனீங்க நல்லா ஆடும்ட்டு. நான் உண்மையிலே கேட்கறேன், அவரை விட பெட்டரா இந்த டீம்ல யார் ட்ரிபிள் பண்ணான்னு நீங்க சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, யாரு பெட்டரா டேக் ஆன் ட்ரை பண்ணாரு, அட்லீஸ்ட் வந்து அட்டாக்கிங் இன்டென்டோட ஆடினாங்கன்னு யாருன்னு சொல்லுங்க. யாருமே கிடையாது. உண்மையிலே சொல்லணும்னா போர்ச்சுகல் வந்து ரொனால்டோ வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ வரைக்கும் எப்படி இருக்குன்றதுக்கு எல்லாத்துக்கும் உண்மையான காரணம் ரொனால்டோ தான். நீங்க என்ன வேணா திட்டலாம், என்ன வேணா சொல்லலாம். உண்மையில அந்த மனுஷன் தான் தனியா போராடி இந்த நிலைமைக்கு இங்க வரைக்கும் எடுத்து வந்திருக்காரு, இன்க்ளூடிங் த லாஸ்ட் மேட்ச். நீ என்ன வேணா சொல்லலாம். அந்த மிட்ஃபீல்டு 2 சாம்பியன்ஸ் லீக் வின்னரு, 1 பிரீமியர் லீக் பிளேயர் ஆஃப் தி இயர் வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியலன்னா நீ மேனேஜர் என்ன சொல்லுவ? நீ எனக்கு வந்து இவனுங்களால ப்ரூனோ பெர்னாண்டஸ் ஆடின இப்ப இந்த 4-5 கேம்ல என்ன பண்ணான்றது நீ எனக்கு காமி. எனக்கு பரவாயில்ல, நீ என்ன ஒரு இன்சிடென்ட் நல்லா பண்ணா, ஒரே ரசிஸ்ட் தான் ரொனால்டோ கோலுக்கு. அதை தவிர்த்து ஒண்ணுமே பண்ணல. எதுக்கு இவ்வளோ உனக்கு ஈகோ, இவ்வளவு முட்டு கொடுக்கறதெல்லாம் எனக்கு நீ என்ன வேணா ஆன் பேப்பர் சொல்லிக்கோங்க, இந்த வேர்ல்ட் கப்ல பர்ஃபார்மன்ஸே இல்ல. இந்த விட்டீனியா, ஜாவ் நெவஸ் சாம்பியன்ஸ் லீக் வின்னர்னு சொல்லி சுத்திட்டு இருக்கானுங்க, அவனுங்களும் ஒரு பர்ஃபார்மன்ஸும் இல்ல. இந்த கேம்ல வந்து கடைசியில கோல் போடணும்டா, அவ்வளவு ரஷ் பண்ண வேண்டிய டைம்ல அப்பயுமே வந்துட்டு பொறுமையா பேக்ல பாஸ் பண்ணிட்டு ஆடிட்டு இருக்கானுங்க. மேட்ச் முடிச்சுட்டு எவனுமே ஃபீல் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஒன்லி ரொனால்டோ தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கும் ட்ரை பண்ணி முடிஞ்சிருச்சு. ஸோ ஐ ஃபீல் இந்த போர்ச்சுகல் இந்த மேட்சோட இஃப் ரொனால்டோ வர் ரிட்டையர் வேர்ல்ட் கப்ல அடுத்ததெல்லாம் எவனும் பார்க்க மாட்டான். நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, இன்னும் ஒரு 10-20 வருஷம் வச்சுக்கோங்க, எவனும் வந்து உங்களை காப்பாற்ற போறது இல்லை.
யூ ஃபெயில்டு த ஒன் பர்சன் ஹூ பிலீவ்ட் இன் திஸ் கண்ட்ரி அண்ட் டீம். அவ்வளவுதான், சிம்பிள். சிம்பிள்ரா. இது வந்து நான் வந்து லைவ் பண்ணிட்டு இருந்தனால இதே நீ சொன்ன அதே தான் நானும் சொன்னேன். என்னன்னா மேனேஜர் நீ எவ்வளவு வேணாலும் பேசலாம்டா, ஆனா இவங்க எல்லாருமே தே ஹிட் பிஹைண்ட் த மேனேஜர். அதுதான் ஃபேக்ட், அதுதான் ட்ரூத், அதுதான் உண்மை. நீ என்ன வேணாலும் நீங்க சொல்லுங்க. இப்போ ரொபர்ட்டா மார்டினஸ் வந்து இந்த டீமை வந்து கெடுத்துட்டாரு, எப்படி பெல்ஜியம் கெடுத்தாரு. பெல்ஜியம் எங்க கெடுத்தாருன்னு எனக்கு தெரியல, ஓகேவா? ஏன்னா யூரோ செமிஃபைனல் போனாங்க. அது மட்டும் இல்லாம வேர்ல்ட் நம்பர் 1 இருந்தாங்க. 6 மந்த்ஸுக்கோ 8 மந்த்ஸுக்கோ பெல்ஜியம் ஃபீஃபா வேர்ல்ட் நம்பர் 1 இருந்தாங்க ரொபர்ட்டா மார்டினஸ் கீழே. இம்மா ஃபெயில் பண்ணிட்டாரு. கோல்டன் ஜெனரேஷனை பெல்ஜியமுக்கு எடுத்துட்டாரு, கோல்டன் ஜெனரேஷனை போர்ச்சுகலுக்கு எடுத்துட்டாரு. அப்ப பிளேயர்ஸா நீங்க எப்ப ஸ்டெப் பண்ணுவீங்க? நீங்க எப்போ ஒரு சிங்குலர் மொமெண்ட் ஆஃப் மேஜிக் பண்ணுவீங்க? ஒரு பிளேயர் போர்ச்சுகல்ல ஒரு பிளேயராச்சும் அந்த உஸ்பெகிஸ்தான் கேமை எடுத்து வச்சிட்டோம்னா, நீ அண்ணாவை நானும் சேர்ந்து அடிக்கிறேன்ப்பா, எனக்கும் அண்ணாவை பிடிக்கும், அண்ணாவை நானுமே அடிக்கிறேன், அண்ணா என்னவும் பண்ணல. சரி மீதி 10 பேர் என்ன பண்ணீங்க? மீதி 10 பேர் ஒண்ணுமே பண்ணல. அண்ணா வந்து கேமுக்கு 10 சான்ஸ் விட்டாருன்னா நான் கேட்கறேன், ஏன்ப்பா இத்தனை பேர் பண்ணி கொடுக்குறான், உன்னால ஒரு கோல் உள்ள அடிக்க முடியாது? நேத்து கேம்ல மனசாட்சியோட அந்த கேமை பார்த்தவங்க சொல்லுங்க. ப்ரூனோ பெர்னாண்டஸ் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா நத்திங், பேசிக்கலி நத்திங். அவன் வந்து அந்த போன கேம் குரோவேசியா கேம் கூட வந்து 3வது நிமிஷமும் என்னமோ ஒரு அழகான சான்ஸ் வருது ப்ரூனோக்கு, அடிக்கல, வெளியே எங்கேயோ தான் அடிச்சான். ஏதாச்சும் கீ பாஸ் போட்டானா, ஏதாச்சும் வந்து பயங்கரமான சான்ஸ் கிரியேட் பண்ணி அவங்க ஏதாச்சும் மிஸ் பண்ணாங்களா? கிடையாது. பிளாட், வெரி வெரி பிளாட் மிட்ஃபீல்ட். ஆனா இதுக்கு வந்து என்ன சொல்றாங்க, ஓ ரொபர்ட்டோ மார்டினஸ் தான் காரணம், ரொபர்ட்டோ மார்டினஸ்னால தான் வந்து இவனுக்கு பாசிங் பண்ண தெரியல, ஒரு த்ரூ பால் போட தெரியல, ஒரு சிப் பால் போட தெரியல, ஒரு கிராஸ் போட தெரியல. ஓ இதுக்கு எல்லாத்துக்குமே ரொபர்ட்டோ மார்டினஸ் தான் காரணம். ஆனா பார்த்தா இவங்க 2 பேரும் சாம்பியன்ஸ் லீக் வின்னர்ஸ். எப்போ? ஒரு மாசம் முன்னாடி. அதே இன்னொரு பிளேயர் வந்துட்டு மோஸ்ட் நம்பர் ஆஃப் அசிஸ்ட் எவர் இன் அ பிரீமியர் லீக் கேம்பெயின். இதெல்லாம் கேட்டா என்னன்னு கேட்டா, ஓ சாரி ரொபர்ட்டோ மார்டினஸ் தான்ப்பா இந்த டீம் வந்து கெடுத்துட்டாரு, அவர்னாலதான்ப்பா இந்த டீம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. என்னடா பேசுறீங்க நீங்க? சரி நீ மேனேஜர் இல்லைன்னே வச்சுக்கோடா, மேனேஜரே டீமுக்கு இல்ல, 11 பேர் தான் போய் பிச்சில் ஆடுறீங்க. ஏதாச்சும் ஒரு அண்ணாவையும் சேர்த்திக்கிறேன், யாருக்காச்சும் பேஷனோட ஆடினாங்களா? ஐயோ நம்ம வந்து வேர்ல்டு கப் ஆடுறோம், நம்ம போர்ச்சுகலுக்கு ஆடுறோம், நம்மளுடைய லெஜெண்டுக்கு லாஸ்ட் வேர்ல்டு கப், அவரு நல்லா பண்ணினா கூட பரவாயில்ல, நம்ம எல்லாருமே சேர்ந்து அவர் ஒரு டீப்பா கொண்டுட்டு போவோம் டோர்னமெண்ட்ல. ஒருத்தவன் நூனோ மெண்டஸ், டியாகோ காஸ்டா இல்லைன்னா அசிங்கமா போயிருக்கும். எத்தனை கேம் அசிங்கமா போயிருக்குன்னு சொல்ல முடியாது. அவன் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் உண்மையிலேயே வந்துட்டு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அந்த டீம்ல. அவனை தவிர்த்து நீ அவன் மேனேஜர் பத்தி பேசிட்டு இருந்த ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம்னா, ஏன் வந்து கொன்சாலோ ராமோஸை கூட்டிட்டு வரல நிறைய பேர் கேட்கறாங்க. அது ஒண்ணு மட்டும் தான் மேபி கொஸ்டினபிளா இருந்துக்கலாம். பட் அதை தவிர்த்து நீ இந்த கேம்ல உண்மையிலே சொல்றேன்டா, இந்த டீம்ல நீ சொன்ன மாதிரி இன்டென்ட்டோட எவனுமே அதுல ஜெயிக்கணும், வேர்ல்ட் கப் வந்திருக்கோன்ட்டு. இந்த நான் இப்ப அடிச்சு சொல்றேங்க, இந்த வேர்ல்ட் கப் அடுத்த வேர்ல்ட் கப்புக்கு வந்துட்டு ரொனால்டோ இல்லாம போவாங்கல்ல, குரூப் ஸ்டேஜ் விட்டு வெளில வராங்களா இல்லைன்னு மட்டும் பாருங்க. உண்மையா சொல்றேன், அந்த அளவுக்கு கூட இந்த டீம்ல குவாலிட்டியே கிடையாது. எல்லாரும் ஆல்ரெடி வயசாயிடுச்சு. ஐ மீன் அட்லீஸ்ட் இந்த ப்ரூனோ பெர்னாண்டஸ் அவர் தூக்கிடுங்க. இப்ப அந்த பொசிஷன்ல வேற யார் ஆடுவான்னு தெரியல அடுத்த வருஷத்துக்கு. இப்பயுமே ஒண்ணும் பண்ணல, அது வேற விஷயம். அடுத்ததெல்லாம் போனா கண்டிப்பா குரூப் ஸ்டேஜ் கூட தாண்ட மாட்டாங்க உங்களுக்கு. அந்த இல்ல அதான் இவங்க நினைச்சுக்கிறாங்க, இருக்காது, குவாலிட்டியும் உங்களுக்கு. நீ சொல்ற மாதிரி இவங்க நினைச்சுக்கிறாங்க ரொனால்டோட மூவ்மெண்ட் இல்ல, மூவ்மெண்ட் இருந்திருந்தா ப்ரூனோ பெர்னாண்டஸ் 4 அசிஸ்ட் கொடுத்திருப்பாரு, அதனால வந்து அவங்க எல்லாம் ஜெயிச்சிருப்பாங்க, அப்படி இப்படின்லாம் ஒரு 4 பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள ஒரு சிவில் வார் வேற. யுனைடெட் ஃபேன்ஸ் எல்லாம் ப்ரூனோ பக்கம் எடுத்துக்கிறது, ரொனால்டோ ஃபேன்ஸ் எல்லாம் ரொனால்டோ பக்கம் எடுத்துக்கிட்டு இவங்களுக்குள்ளார வேற அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ப்ரூனோ நல்லா தான் பண்ணா, ரொனால்டோ ஒழுங்கா பண்ணல, ரொனால்டோ நல்லா தான் மூவ்மெண்ட் கொடுத்தா, ப்ரூனோ பாச போடல. எத்தனை கேம் பார்த்தனா, லைவா பார்த்தா ரொனால்டோ 3-4 ரன் பண்ணாப்லடா. நான் பார்த்தேன் அந்த கடைசி டிஃபெண்டர் லைன்ல இருந்து 3-4 ரன் கரெக்டா ரெட்டியா இருந்த ஒருத்தவங்க கூட மேல பார்த்து ஒரு பால போடலடா. ஒரு பால சேஸ் பண்றது கூட ரொனால்டோக்கு போடலடா. எப்படா உள்ள அடிக்கிறது? ரொனால்டோவே வந்து மிட்ஃபீல்ட்லயும் வந்து பாலையும் வாங்கிட்டு போய் உள்ளேயும் போய் அடிக்கணும் முடிவு பண்ணிட்டானுங்களா? இல்ல என்ன தெரியல. நீ சொன்ன மாதிரி நேத்து நான் வந்து யாருகிட்டயுமே ஒரு சோகமே பார்க்கல வெளியே போகும்போது. அண்ணா மட்டும்தான் வந்துட்டு போய் பிரான்ஸுக்கு முன்னாடி இருந்து சோகமா வந்து அழுதுட்டு இருந்தாரு. ஓகே இது என்னோட லாஸ்ட்னு சொல்லிட்டு இருந்தாரு. இவனுங்க எல்லாம் ஜாலியா தான் இருந்தாங்க. யார்ட்டா சோகம் பாத்தியா நீ? நான்லாம் யார்ட்டையுமே சோகம் பார்க்கல. சோகமே அதுதான் நான் ஷாக் ஆனேன்டா. யாருமே அழுகல, யாருமே ஃபீல் பண்ணல. அவங்க பாட்டு போயிட்டாங்க. அடுத்தது வாங்க நம்ம கிளம்பி வெக்கேஷன் என்ஜாய் பண்ணிட்டு அடுத்து கிளப்புக்கு போலான்னு தான் போனானுங்க. எனக்கெல்லாம் இன்டென்ட் தெரியலடா. நீ நான் ரொனால்டோவையும் சொல்றேன், ஓகே அவர் வந்து அவருடைய இதுக்கு வந்து பண்ணல, அவருடைய பொட்டன்ஷியலுக்கு பண்ணலன்னு நானும் சொல்லலாம். ஆனா மீதி 10 பேரு அதோட மோசம் தான். எனக்கு கேட்டா நீங்க வந்து பால பின்னாடி இருந்து முன்னாடி கொண்டுட்டு போய் சான்ஸ் கிரியேஷன் பண்ணா தானடா நான் போய் ரொனால்டோப்பா நீ ஏன்ப்பா இன்னும் பண்ணலன்னு கேட்க முடியும். ஒண்ணுமே நீங்களே பண்ணல, என்னத்த நான் போய் கேட்கறது? ஆனா எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சிருவானுங்கடா. ரொபர்ட்டோ மார்டினஸ் நீ தாண்டா காரணம்,
மத்தவங்க எல்லாருமே சரியா பண்ணிட்டாங்கப்பா, நீ மட்டும் தான்ப்பா ஒழுங்கா செட்டப் பண்ணல அப்படின்னு ஒரு இதை கொண்டு வந்து வச்சிருவானுங்க. வேற ஒண்ணும் டேய் கிடையாது. இப்ப பாக்கலாம். இப்ப உண்மையிலே போர்ச்சுகல் ஃபேன்ஸா இருந்தாங்கன்னா, உண்மையிலே இப்ப ரொனால்டோ வந்து வேர்ல்ட் கப் ரிட்டயர்மென்ட் அடுத்த வேர்ல்ட் கப்ல வந்து இவங்க என்ன பண்றாங்க, என்ன மேனேஜர்ஸ் என்ன பண்றாங்கன்றது நானும் வெயிட் பண்ணி பாக்குறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆமா. ஸ்பெயின் சைடுக்கு அப்படியே குதிப்போம்டா. ம். ஃபர்ஸ்ட் இருந்து அவங்க தான்டா ஃபுல்லா இன்டென்ட்ல அவனுங்க தான் கோல் அடிக்கணும்ன்ற மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க. ம். அந்த ஒயாசபால் வந்துட்டு அந்த 1-on-1லாம் எப்படி மிஸ் பண்ணாருன்னே தெரியல. அவ்வளவு நல்ல ஃபார்ம்ல இருந்தவர் எப்படி மிஸ் பண்ணாருன்னு தெரியல. பட் கேம் ஃபுல்லாவே தே ஆப்வியஸ்லி ஐ ஃபீல் ஸ்பெயின் தான் டாமினேட் பண்ணாங்க. அண்ட் எங்க தளபதி இறக்கி விட்டதுனே ஒரு 5 நிமிஷத்துலயே வந்து கேம் மாத்தி விட்டாரு பாரு. ஏன்னா சரியான பால் ஃப்ரம் ஃபெரான், அது சொல்லிடலாம். வேற லெவல் பால், வேற லெவல் ஃபினிஷ். எல்லாருமே தே கேவ் குட் பர்ஃபார்மன்ஸ். அஃப்கோர்ஸ் லமின் யமால் மேல ரொம்ப வெயிட்டான ஷோல்டர்ஸ் இருக்குதுதான். ஆனா அந்த அளவுக்கு இந்த வேர்ல்ட் கப்ல இன்னும் பெரிய இம்பாக்ட் இல்ல. நல்லா ஆடினாலும் இம்பாக்ட் இன்னும் வரல. பட் அபார்ட் ஃப்ரம் தட் இந்த ஸ்பெயின் டீம் ஆர் ஸ்டில் சாலிட் தான்டா. ஏதோ அவங்க ஏபிள் நிக்க வின்ல எக்ஸ்ட்ரா டைம்லாம் போவாமலே. ஸோ அது வரைக்குமே ஒரு நல்ல அதுவும் பர்ஃபார்மன்ஸ். இல்லாம 5 straight clean sheetsடா. இன்னும் ஸ்பெயின் haven't conceded 1 goal in this World Cup. 5 கேம் 5 clean sheets. அண்ட் பெருசா உனை சீமான் பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல. எதுவுமே வரல. என்ன பண்ணுவான் அவன்? ஏதோ ஒரு இதை கிரியேட் பண்ணி ஏதோ ஒன்று அடிச்சா தானே. லைட்டா இரிட்டேட்டிங்கா இருக்குது. ஏன் அதான் நீங்க ஒண்ணுமே அவன் சேவ் பண்ண வேண்டிய அவசியமே வரல கேம் ஃபுல்லா. ஐ திங்க் ஒயசர்பால் அந்த ஒரு சான்ஸை வந்து மிஸ் பண்ணா. அண்ட் நீ சொன்ன மாதிரி அந்த அதாவது மெரினோவே வந்து சரியான பினிஷ்டா. நீ வந்து என்னமோ அது சாதாரணமா நினைச்சிட்டு இருக்க. அடிப்பாங்க யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அங்கேயே அடிச்சிட்டாங்க டக்குன்னு. அதான் சொல்றேன், அது என்ன சாதாரணமா நினைச்சுக்கிறாங்க எல்லாருமே. ஈஸி தான்ப்பா இதை வந்து பினிஷ் பண்ணிக்கலாம். அந்த கோல் கீப்பர் ரஷ் பண்ணிட்டு வெளியே வரும்போது அவ்வளவு காமா கம்போஸ்டா நீ அதை பினிஷ் பண்ணணும். அதுவே வந்து பெரிய விஷயம். ஏன்னா விட்டுருந்தோம்னு வெயி இந்த 2 டீம் இன்னும் 2 நாள் ஆடி இருந்தா கூட கோல் போட்டுருக்க மாட்டாங்க. 2மே கோல் போட்டிருக்கு. ஏதோ ஸ்பெயின் கூட நீ சொன்ன மாதிரி ஒரு இன்டென்ட் இருந்துச்சு, ஒரு கிரியேஷன் இருந்துச்சு, ஒரு கிராஸ் வந்துச்சு, அது ஏதோ ட்ரை ஆச்சு பண்ணாங்க. போர்ச்சுகல்லாம் நீ இன்னொரு 4 நாள் விட்டா கூட வந்து ஒண்ணுமே நடக்கிற மாதிரி சான்ஸ் இல்ல. ரொபர்ட்டோ மார்டினஸ் நீ வந்து கோன்காலோ ராமோஸை திட்டின மாதிரி நான் ஒரே விஷயத்துக்கு கேட்பேன். நீ எதுக்கு ரஃபேல் லியாவை உட்கார வச்சு ஜாவ் ஃபெலிக்ஸை கொண்டமே எனக்கு தெரியல. ஏன்னா போன கேம் ரஃபேல் லியாவை நல்லா தான் பண்ணா. நீ எதுக்கு அவனை உட்கார வச்சு ஜாவ் ஃபெலிக்ஸை கொண்டீங்கலாம் தெரியல. ஆனா அதுக்காக மொத்த பிளேமே கொண்டு போய் ரொபர்ட்டோ மார்டினஸ்ல போறதுல நான் வந்து ஏத்துக்க மாட்டேன். மத்தவனுங்க எவனுமே ஒழுங்காவும் பர்ஃபார்ம் பண்ணல. அண்ணனுக்காக விளையாடுறோம் சொன்னவனுங்க எல்லாம் ஒருத்தவங்க கூட பர்ஃபார்ம் பண்ணல. சும்மா வாயில சொன்னதோட சரி, பர்ஃபார்மன்ஸ்ல எல்லாம் ஒண்ணுமே கிடையாது எவன் டீமே. அது மாதிரிதான் வந்து கேமே முடிஞ்சது. பட் ஓவரால் போர்ச்சுகல் டன். அது வந்து இட் வாஸ் கம்மிங் தானடா. நீ குரோஷியா கேம்லயும் பார்த்தோம், முன்னாடி கேம்லயும் பார்த்தோம், கன்வின்சிங்கா ஆடவே இல்ல. ஸோ ஃபைனலி வந்து தே ஆர் அவுட். பட் டு யூ திங்க் ரொனால்டோ வில் பிளே 2030 வந்து ஹோம் வேர்ல்டு கப் வேற? அதனாலதான்டா ஒரு லைட்டா ஒரு ஹோப் இருக்குது. ஒண்ணுமோ வந்துட்டு சரி இத நம்பலாமா இல்லையான்னு தெரியல. ஏன்னா அவங்க சிஸ்டர் வேற வந்துட்டு இந்த மாதிரி லாஸ்ட் வேர்ல்ட் கப்ன்ற கன்ஃபர்மேஷன்ற மாதிரி ஒரு நியூஸ் சொன்னாங்க. ரொனால்டோவுமே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. பட் அகைன் யூ நெவர் நோ வித் ரொனால்டோ. அவர் எப்படி அந்த டைம்ல, ஏன்னா அவரை செலக்ட் பண்ணாமல இருக்க மாட்டாங்க போர்ச்சுகல் ஃபெடரேஷன். 45 ஆயிரும்டா. டே ஐ டோன்ட் திங்க் வந்து மேபி சப்ஸ்டிட்யூட்டா இருந்துட்டு வேணும்ன்றப்ப வரணும். அந்த மாதிரி that's the only chance he can do it. Maybe if he wants to do it. நான் என்னை பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் இல்ல, if you don't win it as a player you can do it as a manager. சோ அட்லீஸ்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர், ஓகே மெயின் மேனேஜரா இல்லைனாலும் அசிஸ்டன்ட் மேனேஜரா நீ வந்து ரொனால்டோவை கூட்டிட்டு போய் ஏதோ அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாவாச்சு பண்ணுவாங்க. நேரா இருக்கும் போதே அவங்க அண்ணனுக்காக இறங்கி செய்ய மாட்டாங்க. மேனேஜர் அந்த சைடுல இருப்பான்னு சொல்லிடுவாங்க. இந்த போர்ச்சுகல் டீம் போதும், நீங்க பண்ணதே சொல்லக்கூடிய சுபாஷ். நீங்க இந்த கம்யூனிட்டிக்கு நல்லாவே நிறைய செஞ்சுட்டீங்க போர்ச்சுகலுக்கு. நீங்க சொன்ன மாதிரி போர்ச்சுகல் வரதுக்கு முன்னாடி 0 ட்ரோஃபிஸ், இப்ப 3 ட்ரோஃபிஸ். எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். போதும், நீங்க பண்ணி ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. போதும், பாத்துக்கலாம். அதோட முடிச்சுட்டு நம்ம வந்து நம்மளுடைய தாய் நாட்டுக்கு வருவோம். தாய்நாடுன்னு பிளாக தூக்கி நானும் தான் சுத்திட்டு இருந்தேன். கடைசியில பெல்ஜியம் போட்டு புரட்டி எடுத்துட்டு போயிட்டானுங்க. 4-1. ரெஸ்பெக்ட் கொடுத்துடலாம் ஒரு விதத்துல. நம்ம வந்துட்டு நம்ம பாலோகனுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்துடலாம். என்னதான் வந்துட்டு ரெட் கார்டு வாங்கி சஸ்பெண்ட் ஆனாலும் ரிவோக் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் ஒன்னும் நியாயஸ்தேன். நான் வந்து பிச்சிலேயே வந்து நான் இந்த ரெட் கார்டு சஸ்பென்ஷன் நான் சர்வ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பிச்சில் இறங்கி ஆடாம இருந்தாரு பேர். சல்யூட். அது முதல்ல சொல்லி ஆகணும். ஆமாண்டா, அது ஒரு கோல்மால். எல்லாருமே நம்மள கேட்டாங்க, அதை நான் சொல்லிக்கிறேன். அது ஒரு பெரிய கோல்மால் நடந்துச்சு. அது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு FIFA தான் பதில் சொல்லணும். எங்களுக்கு தெரியல. அல்டிமேட்டா வந்து அவனே ஒத்துக்கிட்டான் தட் கால்ஸ் வர் மேட். அண்ட் அந்த கால்ஸ் யார்கிட்ட இருந்து வந்துச்சு அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். கால்ஸ் வர் மேட் அண்ட் தென் அதுல இருந்து டிஸ்கஷன் நடந்துச்சு. FIFAவோட இண்டிபெண்டன்ட் கமிஷனுக்கெல்லாம் ரிவ்யூ எல்லாம் போய் அதுக்கப்புறம் அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அந்த ரெட் கார்டை அப்படின்னு ஒரு கூத்தெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய இன்ஃபன்டினோ சொன்னாரு. ஆனா ஊருக்கே தெரியும் என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, ஏன் இது நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஆனா இதுக்கப்புறம் கூத்துக்கள் பல நடக்குது. ஏன்னு கேட்டா இங்கிலாந்தோடைய ரைட் பேக் குவான்சாக் ரெட் கார்டு கிடைச்சதா, இங்கிலாந்தோட எம்பி லெட்டர் போட்டிருக்காரு. தம்பி நீ அங்க குடுத்தீல, நெக்ஸ்ட் இங்க குடு. அவனுக்கு ஓகே பண்ணில, எங்க ரெட் கார்டு சஸ்பெண்ட் சொல்லிட்டு அவன் லெட்டர் போட்டிருக்கான். கரெக்ட் தான் கேக்குறது. ஆமா, ஆனா வந்து
ரைட்ஃபுல்லி இல்லடா, அதாவது இன்ஃபன்டினோ இந்த வந்து ரெட் கார்டு வாங்கி வாழாம இருந்தாலாச்சும் ஏதாச்சும் காரணம் இருந்திருக்கும். இப்ப பெஸ்ட் பிளேயர் வர சொல்லிட்டாங்க. உங்க பெஸ்ட் பிளேயரை இறக்கியே டெடி வாங்கிட்டீங்களே, இன்னும் இறக்காம இருந்தா என்ன நடந்திருக்கும்? ச்சே. அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா அந்த மேட்ச் ஃபுல்லாவே இன்ஃபன்டினோ வந்து அந்த பெல்ஜியமோடைய ஃபுட்பால் ஃபெடரேஷனுடைய பிரசிடென்ட்டுக்கு பக்கத்துல தான் உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருந்தானாமா. அவங்க வந்து கேமுக்கு முன்னாடியே வந்து தே ஆக்சுவலி வாண்டட் டு ஸ்டாப் த கேம் அண்ட் டேக் இட் டு த கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் ஃபார் ஸ்போர்ட்னு இருக்குது. கேஸ்ன்னு ஒரு பாடி இருக்கு. ஸோ அந்த பாடிட்டு தான் நீ போய் ஒரு கேஸ் மாதிரி நீ ஃபைல் பண்ணலாம். ஸோ பெல்ஜியம் அதை யோசிச்சுட்டு இருந்தாங்களாமா. சரி பரவாயில்ல சார், மேட்ச் நடக்கட்டும், என்னதான் நடக்குதுன்னு பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் நினைச்சேன் ஒருவேளை பேலோகன் ஒரு கோலோ ஒரு அசிஸ்டோ போட்டுக்கு யூஎஸ்க்கு இது குவாலிஃபை ஆயிருந்தாங்கன்னா, என்னைய பொறுத்த வரைக்கும் பெல்ஜியம் ஷுட் சூ ஃபீஃபா. கண்டிப்பா. ஃபீஃபா மேல கேஸ போட்டு நாங்க வெளியே போனதுக்கு காரணம் நீ தான். நாங்க உள்ள போய் எவ்வளவு பணம் வேணுமோ எங்களுக்கு அந்த பணத்தை நீ குடுக்குற. அடுத்த ரவுண்ட் நாங்க போக வேண்டிய பணத்தை நீ குடுத்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு கேஸ போட்டு சூ பண்ணி வாங்கிடணும். 100% ஆனா வாங்கணும். வாட்எவர் பெல்ஜியம் டிட். ஆனா சத்தியமா பெல்ஜியம் டீல விளையாடுவான்னு நினைச்சு கூட பார்க்கல நானு. அவங்களே தூங்கி பெல்ஜியம் சும்மா விட்டுருந்தா கூட இப்படி ஆடி இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சொரஞ்சி விட்டானுங்க, நோண்டி விட்டானுங்கல்ல, அதனால வந்து உன்ன ஃபயர் ஆயிட்டு எவ்வளவுலாம் வந்து கலாய்ச்சி கோல் போட முடியுமோ அந்த மாதிரி போட்டிருக்கானுங்கடா. அவனுங்களை சும்மா பிரஸ் பண்ணி அவனுங்களே தப்பு பண்ண வச்சு கோலை போடுறது. அப்புறம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் கோல்லாம் வந்து சும்மா அடிச்சு விட்டா போய் கோலை போட்டான் கிராஸ்ல இருந்துட்டு. என்னடா கோல் இது, லுக்காக்கு பண்ணாம போடுறானே ஒரு செலிப்ரேஷன். நான் சிதறிட்டேன். என்னடா பேசு பேசுன்னு அவன் பாட்டு ஜாலியா டான்ட் பண்ணி சுத்திட்டு இருக்கான். ஐயோ டே ரைட் ஃபுட்ல அடிக்கிறான்டா, வந்துட்டு அவனுக்கு ரைட் ஃபுட்டே வராதுடா அவனுக்கு. அதெல்லாம் பாரு பண்ணிட்டு இருந்தான். ஸோ வந்து பெல்ஜியம் உண்மையிலேயே செய்கைடா. அவன் ப்ராபபிலியே தான் நீ சொன்ன மாதிரி சும்மா இருந்தா கூட விட்டுருக்கலாம். போட்டு சொரிஞ்சு விட்டதுல அவனுக்கு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸை பண்ணி இந்த கேமுக்கு டெப்ராயின் எல்லாம் தேவையே இல்லைன்னு சொல்லி அவனை உட்கார வச்சாங்க. ஆடவே இல்லை ஃபுல் 90 மினிட்ஸ். ஒரே ஒரு இன்சிடென்ட் என்ன அவங்களுக்கு சேட் நியூஸ்னா, அவனால ஆப்வியஸ்லி அவுட் ஃபார் தி என்டையர் வேர்ல்ட் கப். ஒரு த மோஸ்ட் நிம்பிள் பிளேயர் ஐ ஹவ் சீன்ரா. அடிக்கடி இன்ஜுரி ஆயிட்டே இருக்கும் அவருக்கு. இப்பதான் ஆடுறான்னு தெரியல. அவன் 7-8 மந்த்ஸ் அவுட்ரா. ஏசிஎல் ரப்சர்னாங்க. ஸோ ஆல்ரெடி டிசம்பர் ஜனவரி வரைக்குமே அவுட்னு நினைக்கிறேன். பாவம் அதுக்கு சீக்கிரம் ரிகவர் ஆனா பரவாயில்ல. பட் பெல்ஜியம் கோ த்ரூ ஹியூஜ். அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வழியா அப்படி இப்படின்னு சுரண்டி விட்டதுல எந்திரிச்சு கடைசியில வின் பண்ணிட்டு டான்ஸ் எல்லாம் போட்டுட்டு போயிட்டாங்க. அதனால வந்து நெக்ஸ்ட் அவங்க யார் பெல்ஜியம் யார் ஃபேஸ் பண்றாங்க? ஸ்பெயின். அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கேமா இருக்கும். அதுக்கு வந்து தனியா நானும் சுபாஷும் வந்து பேசுறோம். பட் ஆனா கம்மிங் டு த மெயின் கேம், பயங்கரமான கம்பேக். 75 நிமிஷம் வரைக்கும் ஒண்ணுமே நடக்காம டப்புன்னு வந்து எங்களுக்கு 5 நிமிஷம் போகுதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கேமையும் மாத்தி பொசுக்குன்னு எக்ஸ்ட்ரா டைம்லயே வந்து முடிச்சிட்டு போயிட்டாங்க. ஸ்வாப்பேஜ் டைம்ல 3-2 கம்பேக் வின் பை அர்ஜென்டினா. நீ எப்படி பார்த்த? போன கேம்டா. இது ஆக்சுவலா வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கேம்ஸா இருந்துச்சு, சில ஃபேக்டர்ஸை தவிர்த்து பார்த்தோம்னா. பட் அதான்டா ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ்லி இவ்வளோ சீக்கிரமா ஈஜிப்ட் கோல் போடுவாங்க எதிர்பார்க்கல. ஏன்னா அகேன்ஸ்ட் த ரன் ஆஃப் பிளே எல்லாருமே சப்போர்ட் ஃபுல்லா அர்ஜென்டினா. நம்ம வந்து எல்லாரும் அர்ஜென்டினா கோல் போடுவாங்க எதிர்பார்த்த டைம்ல அவங்க ஃபர்ஸ்ட் லீட் எடுத்ததே பெரிய விஷயம். இந்த விஷயத்துல என்ன நம்ம நோட் பண்ணோம்னா, அர்ஜென்டினாஸ் டிஃபென்ஸ் ஹஸ் பின் டெரிபிள் அண்ட் டிபு மார்டினஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஹஸ் பின் டெரிபிள் அஸ் வெல். ஸோ அதுவுமே நம்ம சொல்லி ஆகணும். ரெண்டுமே வந்து நம்ம முன்னாடியே சொல்லிட்டு இருந்தோம். அந்த மிட்ஃபீல்டு அவங்க பிடிச்சி வைக்கிறதுனாலதான் டிஃபென்ஸ் தப்பிக்கிறது. நம்ம நீயும் சொன்னா நானும் சொன்னேன். அந்த மிட்ஃபீல்டு ஏன்னா இந்த கேம் வந்து கொஞ்சம் பெரேடஸ் டெபால் செம்மையா ஆடினானுங்க, குறைய சொல்ல முடியாது. கோல் வாங்கின அப்புறமா கூட, ஏன்னா இது கிராஸ் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. டிஃபென்ஸ் தான் ஸ்டெப் அப் பண்ணிருக்கணும். அதை தவிர்த்து மிட்ஃபீல்ட் அண்ட் அட்டாக் மெஸ்ஸியுமே வந்து சூப்பரா, இதெல்லாம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மெஸ்ஸி பெர்ஃபார்மன்ஸா இருந்துச்சு. பெனால்ட்டி அவருக்கு வந்து அடிக்க விருப்பம் இல்லை, அது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸியா இருக்குது, கொடுத்தா அடிச்சிருவேன், அதனால வேணாம், நான் வந்து ஃப்ரீ கிக் கூட அங்க இருந்து அடிக்கிறாரு. ஃப்ரீ கிக் எல்லாரும் வந்துட்டு ஒன்னாவது நான் நம்பிக்கையா பார்த்து ஏதோ நடக்க போகுதுன்ட்டு போஸ்ட் அடிச்சுக்கிறாங்க அங்க இருந்து. வெறித்தனமான ஷாட். ஸோ ஐ ஃபீல் மெஸ்ஸி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸஸ். ஏன்னா அந்த பிரைம் ட்ரிபிள்ஸ் எல்லாம் பார்த்தோம். கடைசியில வந்து அந்த 1-2 இருக்கும்போது ஒரு சூப்பர் ட்ரிபிள் பண்ணி போயிட்டு லட்டுனோ கொடுப்பாரு. பண்டைய பழைய கொன்சாலே ஹிகுவைன் நினைவுகள்லாம் வந்துட்டு போச்சு. ஐயோ மறுபடியும் நடக்க போதான்ட்டு. பட் அர்ஜென்டினா வந்து அகேன் அந்த 2-0 போன அப்புறமா கூட ஃபுல் அட்டாக். அவங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் இருந்துச்சு போல இருக்கு பண்ண முடியும்ன்றதுக்கு. அவங்களுக்குனால மட்டும் இல்ல, பின்னாடி வர சம்பவங்கள்னாலையும் இருக்கலாம். பட் எப்படியோ பண்ணிட்டு ஜெயிச்சிட்டாங்கடா. அதுவும் 90th மினிட்டுக்குள்ளே ஜெயிச்சிட்டானுங்களே, அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம். அமேசிங் கம்பேக். நியூட்ரல்ஸ் ஆர் அர்ஜென்டினா சப்போர்ட் பண்ணவங்க பார்த்ததுக்கு இது ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அந்த இன்னொரு டீம் வந்து கதறி இருப்பாங்க கன்ஃபார்மா. எத்தனை எல்லோ கார்டு, ஒருத்தர் வந்து ப்ரொட்டஸ்டா பண்ண ஆரம்பிச்சாரு. என்ன உன்னோட தாட்ஸ் என்ன இந்த கேம் பத்தி? ஆமாண்டா, ஐ மீன் அந்த செகண்ட் கோல் ஈஜிப்ட் போடும்போது நான் வேண்டிட்டு இருந்தது ஒரே விஷயம் தான், 83rd மினிட் வரைக்கும் கோலை விட்டுறாதீங்கடா.
ப்ளீஸ் ஒரு கோல் விடாம இருந்தீங்கன்னா வந்துட்டு இவங்க வந்து ஏதோ பண்றதுக்கான ஒரு அப்செட்டுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். 83rd மினிட்ல தான் 2வது கோலையும் போட்டாங்க. அர்ஜென்டினாவோட கம்பேக். அப்பாங்களா அப்படின்ட்டு இருந்துச்சு. பட் ஆனா என்னன்னா, அர்ஜென்டினா வந்து யூ கேன் நெவர் ரைட் தம் ஆஃப். அது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். யூ ஹேவ் டு பிளே ஃபார் 90 மினிட்ஸ். அவ்வளவுதான். ஈவன் இஃப் யூ ஆர் இன் a 2 goal lead at 88th minute you have to still be scared. அந்த மாதிரி ஒரு டீம் வந்து அர்ஜென்டினா எப்ப வேணாலும் டேர்ன் அப் ஆகி என்ன வேணாலும் பண்ணுவானுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம் நம்ம எல்லாம் பாத்துருக்கோம், ரிப்பீட்டடா பாத்துருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு கேமே வந்து போட்டு காமிச்சிட்டானுங்க. ஈஜிப்ட் வந்து மேபி தேவர் லைக் 2 கோல் லீட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏதோ கொஞ்சம் சுவிட்ச் ஆஃப் ஆன மாதிரி இருக்குன்னா, when you இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல you should not leave that first goal ரா. அந்த ஃபர்ஸ்ட் கோல் நீ விட்டீனா மொத்த மொமெண்டம் அவங்களுக்கு போயிருது. ஏதோ பண்ணி செகண்ட் கோல் வந்து உள்ள தள்ளிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம பார்த்து பழைய இன்ஸ்டன்ஸ்ல பார்த்துருக்கோம். ஸ்டேடியம் ஃபுல்லா அர்ஜென்டினா ஃபேன்ஸ் வேற. எப்படியோ நடந்த செகண்ட் கோல் உள்ள போயிடும். அந்த ஃபர்ஸ்ட் கோல் வந்து ரொம்ப சீப்பா கன்சீட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்டா அங்க அவன் ஃப்ரீயா போயிட்டு இருக்கான்டா கிறிஸ்டியன் ரொமேரோ, என்னடா பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு இருந்துச்சு. பட் ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்து ஈஜிப்ட் கோல் கீப்பர் அத்தனை தடவை சேவ் பண்ணான். தாவி தாவி பெனல்டி சேவ். அதுவும் இல்லாம ஒரு ஒரு ஹூலியன் ஆல்வரஸ் ஒரு ஷார்ட்டா பயங்கர க்ளோஸ் ரேஞ்சில இருந்து எடுத்தான். சூப்பரா ஆடினான் அவன். பிரைம் நாயருக்கு போயிட்டான். உண்மையில சிதறிட்டேன். இப்ப இந்த மாதிரி ஆடிட்டு இருக்கேன்ட்டு. ஆனா அப்படி நீ யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த 2 கோலுக்குமே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பண்ணிருக்கலாமோங்கிறதும் வந்து நிக்குதுதான் கோல் கீப்பர்ட்ட. ஏன்னா மெஸ்ஸியோட ஷாட்டே பாத்தீங்கன்னா கூட நேரா அடிச்சிருவான் மெஸ்ஸி. அந்த ஃபோர்ஸ்ல உள்ள போயிருச்சு. கஷ்டம் தானே, இல்லன்னு ஈஸினா யாரும் சொல்ல முடியாது. பட் ஆனா கொஞ்சம் இன்னும் பெட்டர் பொசிஷனிங் பண்ணி கொஞ்சம் மேல தள்ளி விட்டுருக்கலாமோ. அந்த ஃபர்ஸ்ட் ஹெட்டர் கூட கொஞ்சம் தள்ளி விட்டா நான் உள்ள தள்ளி காட்டும் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அட்டாக்கர்ஸ் பாக்ஸ் கிரவுட் பண்ணி அடிக்கிறது அந்த கஷ்டம் தான் அந்த சிச்சுவேஷன். அது வந்து ஐ மீன் இன்எக்ஸ்பீரியன்ஸும் கூடடா. நீ வந்து நான் படிச்சு பார்த்தேன். இந்த ஈஜிப்டோட 11ல 8 பேர் வந்து எங்கேயும் இஜிப்சியன் லீக்ல ஆடுறாங்க, 2 பேர் வந்து யுஏஇ சவுதியில எங்கேயோ ஆடுறாங்க, அண்ட் இன்னொரு ஆள் மோசாலா. அவன் தான் வந்து இத்தனை வருஷமா இங்க ஆடி இருக்கான். சோ இப்ப இந்த டீம் சப்ஸ்டிட்யூட்ல இருக்காரு. பெரிய பிளேயர் நம்மள எல்லாம் ஏமாத்தி அவனை சப்ஸ்டிட்யூட்லயே உட்கார வச்சிருக்காங்க பாத்தியா. அதான் நீ அங்கேயே இரு, நீ வந்து ஒண்ணு கிளிக்கு போறது, நீ அங்கேயே இரு உட்கார வச்சிட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், இட் இஸ் வெரி 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 இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்குவாட். இவங்க இவ்வளவு கொண்டுட்டு போனதே என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பெரிய விஷயம் தான் இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட் ஈஜிப்ட் டிட். ஆனாலும் ஐ ஹாவ் டு டாக் அபவுட் சம்திங் ஹியர். இது வந்து நான் வந்து ஒரு போர்ச்சுகல் ஃபேனும் கிடையாது, நான் ஒரு அர்ஜென்டினா ஃபேனும் கிடையாது, நான் மெஸ்ஸி ஃபேனும் கிடையாது, நான் ரொனால்டோ ஃபேனும் கிடையாது. I am a complete neutral. I am a Gakpo fan சொல்லிடு. ஆமா, I am a Gakpo fan. கரெக்ட். I am a Gakpo fan. ஓகேவா? இது வந்து இத்தனை கேம் வந்து வேர்ல்ட் கப்ல அர்ஜென்டினா ஆடினது எல்லாத்தையுமே வந்து நானும் எல்லா கேமும் தான் பார்த்தேன். I chose not to talk about this. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கோஇன்சிடென்ஸ்ல நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா எல்லாருமே நமக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து டிஎம் பண்ணி ப்ரோ இதை பாத்தீங்களா, இதை பாத்தீங்களா, இதை பாத்தீங்களா, இத்தனை டிசிஷன் அவங்க சைட்ல எப்படி போலாம். ஏதோ 1-2 போச்சுன்னா வந்து கோஇன்சிடென்ஸ்ல போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஏதோ அப்படி இப்படி நடக்குதுன்னு சொல்லலாம். இத்தனை டிசிஷன்ஸ் எப்படி வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய டிசிஷன்ஸ் ஏற்கனவே நடந்துருச்சு. பட் எனக்கு இதுல சிலது ஞாபகம் இருக்கு, அதை பத்தி நான் இப்ப பேசுறேன். என்னன்னா இந்த கேம் வந்து எடுக்கிறேன் நானு. அந்த ஈஜிப்ட் போட்ட செகண்ட் கோல், அந்த லெஜிட்டிமேட்டான ஒரு கோலை வந்து நீ வந்து அங்க நடந்த கோலை இங்க வரைக்கும் கொண்டாந்து நீ வந்து திருப்பி எடுத்துட்டு வந்து VAR பார்த்துட்டு then you ruled out the goal. பாயிண்ட் நம்பர் 1, நானும் பார்த்தேன். பின்னாடி ஷர்ட் புல் இருந்துச்சு, கீழே ஸ்லைட்டான ஒரு ஸ்டாம்ப் இருந்துச்சு. ஃபவுல்பா, நான் ஏத்துக்கிறேன், அது ஃபவுல் தான், நான் டினை எல்லாம் பண்ண போறது இல்ல. சோ அப்படி பார்த்தா ரூல்ஸ் படி அதே ஃபேஸ் ஆஃப் பிளேல தான் போய் ஈஜிப்ட் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஏன் ஃபேஸ் ஆஃப் பிளே ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்றேன்னா, ஒருவேளை ஈஜிப்ட் பால் எடுத்துட்டு போகும்போது ஏதோ ஒரு அர்ஜென்டினா பிளேயர் வந்து பாலை வின் பண்ணி வாங்கிட்டு மறுபடியும் ஈஜிப்ட் அவன்ட்டு இருந்து வாங்கிட்டு போய் கோல் போட்டிருந்தாங்கன்னா இதை பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா இட் பிகம்ஸ் அ டிஃபரண்ட் ஃபேஸ் ஆஃப் பிளே. ஓகேவா? இங்க வந்து அர்ஜென்டினா வந்து பாலை வாங்கல, ஈஜிப்ட் இருந்து வாங்கவே கிடையாது. ஈஜிப்டே தான் ஒரு பிளேயரா தான் போய் ட்ரிபிள் பண்ணிட்டு போனா. ஆனா எனக்கு என்ன, அந்த ட்ரிபிள் பண்ணிட்டு போன பிளேயரை வந்து லிசாண்ட்ரோ மார்டினஸும் லாஸ்ட் டிச் டைவ் பண்ணி பால் வாங்க பாப்பான், அவனும் வாங்கல. அதுக்கு முன்னாடி ஒருத்தன் ஷோல்டரை பிடிச்சிருப்பான், அவனும் பால வாங்கல. அதுக்கப்புறம் அவன் போய் சாலாக்கு பால் போட்டு சாலா செம்ம நீடில் பாஸ் போட்டா கோல் நடந்துச்சு. ஓகேவா? கிட்டத்தட்ட வந்து ஒரு 80-85 யார்ட்ஸ் அந்த பக்கம் போய் போடப்பட்ட கோலை வந்து நீ திருப்பி கொண்டாந்து வச்சு நீ ரூல் அவுட் பண்ற ஃபார் அ ஃபவுல். ஓகே, நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? திருப்பி எடுத்து சொல்றேன். சேம் எக்ஸாம்பிள், அர்ஜென்டினா அகைன்ஸ்ட் ஆஸ்திரியா, மெஸ்ஸி போட்ட கோல்ல மெக்காலிஸ்டர் கிளியரா ஃபவுல் பண்ணுவான் ஆஸ்திரியன் பிளேயர். அதே சேம் ஃபேஸ் ஆஃப் பிளே, அதே போய் கோல் போடுவாங்க. இப்போ உங்களுக்கு வந்து வீடியோவும் தெரியும், போட்டோவும் தெரியும். இதே தான் நடந்துச்சு அங்கேயும். அதே ஃபவுல்,
மெக்காலிஸ்டர் வந்து ஒரு ஆஸ்திரியன் பிளேயர் மேல போவான், அவங்க பால் எடுத்துட்டு போய் அப்படியே அதே மாதிரி அர்ஜென்டினா போய் கோல் போட்டுருவாங்க. எதுவுமே கால் பண்ணல, திருப்பி ரிட்டர்ன் வந்து பார்த்துட்டு ஃபவுல் எதுவுமே கொடுக்கல. இந்த கேமுக்கு வரேன், இவ்வளவு ஸ்மால் ஃபெயிண்டான ஒரு ஸ்டாம்பை வந்து நீ வந்து ஃபவுல்னு கொடுத்துட்டு, ஆனா இந்த வேர்ல்டு கப் ஃபுல்லாவே நீ எடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் எந்திரான்னு எல்லாரும் ஃப்ரீ சொன்னானுங்க. இந்த மாதிரி சின்ன இதுக்கெல்லாம் உருந்துட்டு வந்து ஃபவுல் கேட்காதா அப்படின்னு சொன்னாங்க. இதை நான் ஃபவுல்னே வச்சுக்கிறேன். மோ சாலா மேல பெனல்டி பாக்ஸ்ல ஒரு ஸ்டாம்ப், இதே மாதிரி ஸ்டாம்ப், ஏன் பெனல்டி கொடுக்கல? அதே வீடியோ இருக்கு, அதே இமேஜ் இருக்கு, அதே ஸ்டாம்ப், பெனல்டி கொடுக்கல. அதே 2-2 இருந்தப்போ அது 85th மினிட்டோ 88th மினிட்டோ சாலா மேல ஒரு ஸ்டாம்ப், அதே பெனல்டி, அதே சாஃப்ட், அங்க நடந்த அதே ஸ்டாம்ப், அதே மாதிரி ஒரு ஸ்டாம்ப். அந்த ஜூலியன் ஆல்வரேஸ் வந்து எடுப்பானே அதுவா? எனக்கு வந்து அந்த அர்ஜென்டினா பிளேயர் யார் பண்ண எனக்கு ஞாபகம் இல்ல, அந்த வீடியோல வந்து பால் எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி, நானும் அப்படிதான் நினைச்சேன். அவன் தான் பால ஸ்னிக் ஆஃப் பண்ணான். பால ஸ்னிக் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் சாலாட தான் பால் வந்து நின்னுச்சு. சாலா அவனோட பொசிஷன்ல போய் நிக்க போவான், இவன் வந்து கால ஸ்டாம்ப் பண்ணுவான். ஓகேவா? சோ அதுவும் நடந்து முடிஞ்சுச்சு. ஓகே, அது ரெண்டாவது. அர்ஜென்டினாவுடைய தேர்ட் கோலோடைய பில்டப் வந்து அர்ஜென்டினாவுடைய பாக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து மெக்காலிஸ்டர் வந்து அந்த ஒரு எஜிப்சியன் பிளேயரை வந்துட்டு ஷோல்டர் பிடிச்சி இழுத்துட்டுருவான். அந்த எஜிப்சியன் பிளேயர் வந்து அந்த பாலை வந்து ரீச் பண்ணுவானா அப்படிங்கறதெல்லாம் செகண்டரி. பண்ணிருக்க மாட்டான், அதெல்லாம் எனக்கு தெரியாது. எஜிப்சியன் பிளேயர் ஒருத்தன் வந்து ஹெட் டவுன் பண்ணா இன்னொரு எஜிப்சியன் பிளேயர் நடந்து வந்துட்டு இருக்கும் போது மெக்காலிஸ்டர் பிடிச்சி இழுத்துட்டுருவான். அது வந்து அவங்களுடைய ஓன் பாக்ஸ்ல நடக்கும். அதே ஃபேஸ் ஆஃப் பிளேல தான் போய் என்சோ பெர்னாண்டஸ் கோல் வரும். அதையும் ஏன் செக் பண்ணல, அதுவும் எனக்கு தெரியல. அதே மாதிரிதான் மொலினா வந்து ஒரு பிளேயர் வந்து இது வந்து சேலஞ்ச் பண்ணலான்னு போகும்போது அவன் கைய வந்து போய் அடிச்சு இங்க இந்த நெக்லயோ சின்லயோ எங்கேயோ அடிச்சு அது நினைச்சு, அதையும் எந்த செக்குமே வந்து பண்ணல. அண்ட் மெஸ்ஸியோட ரெட் கார்டை பத்தி நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம். அல்ஜீரியா கேம்லயே ஏதோ ஒரு கேம்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் கேம்ல செக்கே பண்ணல, எல்லோ கார்டு கொடுக்கல, ஃபவுல் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. ஓகேவா? இந்த கேம்ல கொடுக்கப்பட்ட பெனல்டி கூட, ஃபர்ஸ்ட் பெனல்டி அர்ஜென்டினா கொடுக்கப்பட்ட பெனல்டி கூட வந்து செம்மையா டாக்லியா ஃபீகோ வந்து அவன் எஜிப்சியன் பிளேயர் வந்து அவன் மேல கூட கால வைக்கல. அவன் போய் கிரவுண்ட்ல கால வைக்கிறான்னு தெரிஞ்சு இவனே உள்ள வந்து மோதின மாதிரி தான் இருந்துச்சு. லைக் தி ஆர்ட் ஆஃப் வின்னிங் அ ஃபவுலும்பாங்கல்ல. சோ ஹி ஒன் த ஃபவுல். ஓகேவா? அண்ட் தே கேவ் இட் அ பெனல்டி. இது என்னன்னா, இந்த மாதிரி டிசிஷன்ஸ் வந்து நிறைய அர்ஜென்டினா பக்கம் தானே போய்கிட்டு இருக்குது. இது வந்து எல்லாருமே சொல்றதுதான். ஓகேவா? இது எங்க போய் நிறுத்துவாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா இருந்துச்சு இந்த கேம் ஸ்பெசிபிக்லி, மத்த கேம்லாம் விட்டா கூட இந்த கேம் வந்து இன்னொரு இன்சிடென்ட்ஸ் இருந்துச்சு. சாலா வந்து வில் பி ரன்னிங் த்ரூ ஆன் கோல். ஓகேவா? ஏதோ ஒரு அர்ஜென்டினா பிளேயர் வந்து இப்ப இந்த வீடியோ இருக்குது, அவன் வந்து பால ஷீல் பண்றதுன்னு நினைச்சு வழுக்கி கீழே விழுந்துருவான். சாலா வில் பி ரன்னிங் த்ரூ ஆன் கோல். எங்க தெரியுமா? ஹாஃப் லைன்ல இருந்து ரெஃப்ரி உடனே ஊதி ஃபவுல் கொடுத்துருவான். டேய் அங்க எங்கடா ஃபவுல்? சாலா கீழே விழுந்துருவான். டேய் என்னடா இப்படியாமா தெரியும் அப்படின்னு சாலா கீழே விழுந்துருவான். இந்த மாதிரி கவுண்ட்லெஸ் இன்ஸ்டன்சஸ் ஆஃப் அர்ஜென்டினாஸ் கேம் வந்து இந்த வேர்ல்டு கப் ஃபுல்லாவே வந்து பாத்திருக்கோம். எனக்கு ஆஸ் அ நியூட்ரல் ஃபேனுக்கு எப்படி தெரியுமா தெரியுது? நேத்து போர்ச்சுகல் வெளியே போயிட்டாங்க. ஓகேவா? அர்ஜென்டினாவும் வெளியே போச்சுன்னா டிக்கெட்டுக்கு எவனுமே வரமாட்டான். இனிமேல் இந்த மேட்சை பாக்குறதுக்கு ஒரு இதுவே இருக்காது. என்ன சொல்றது, எப்படி ஃபேன்ஸை கொண்டு வருது ஸ்டேடியமுக்குள்ளார, எவன் டிக்கெட் விற்கிறது, எவன் காசு பாக்குறது அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. அல்டிமேட்லி இதை எப்படி நீ ப்ரூவ் பண்ண முடியாது. இது வந்து உண்மையா இல்லையான்னு தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. நான் வந்து பார்த்தேன், அதனால நான் சொல்றேன். இப்ப மத்தவங்க பார்த்துட்டு சொல்லலாம், இல்ல ப்ரோ இது அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அது அவங்களோட ஒப்பீனியன். நான் கேம் எப்படி பார்த்தனோ எவிடன்ஸோட வீடியோவோட நல்லா சொல்லதான் முடியும். பட் இப்ப ஃபியூச்சர் கேம் என்ன நடக்கும் அப்படிங்கறது நம்மளுக்கு வந்து தெரியாது. இன்னொரு கூட்டம் தெரியுமா? பிரான்ஸ் வர்சஸ் மொராக்கோ கேம் இருக்குது இல்ல, குவார்டர் ஃபைனல் கேம். அதுல 4 ரெஃபரியும் அர்ஜென்டினன் ரெஃபரி. ஓஹோ ரைட். உங்களால என்ன முடியுமோ பண்ணுங்க அனுப்பிச்சு விட்டாங்க அங்க. சோ எனக்கு தெரியலடா இது எங்க போகுது. இதுக்கே ஒரு முதல்ல பாராட்டணும்டா. ஏன்னா வந்து எல்லாத்தையும் நீ தைரியமா வந்துட்டு உண்மையிலேயே நடந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு மறைக்காம நம்ம சேனல்ல வந்து நீ உண்மையிலேயே தைரியமா சொல்லிட்டேன். அண்ட் இது எவிடன்ஸ் வைஸும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ சும்மா சொல்றதுலாம் இல்லை, உண்மையா நடந்தது தான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். ஆப்வியஸ்லி இது வந்து மெஸ்ஸி ஃபேன்ஸ் அர்ஜென்டினா ஃபேன்ஸ் பார்த்தா உங்களுக்கு பிடிக்காது தான். பட் உண்மையா பேச வேண்டியது எங்களோட கடமை. அதனால அதை நான் சொல்லியிருக்கோம். அதுக்கே முதல்ல பாராட்டும். பட் இது அப்படியே பாக்குறப்பயுமே நம்மளுக்கு அதான் தோணுது. லைக் ஒரு விக்டரிக்கான ஒரு சந்தோஷமும் வராது. ஏன்னா இப்படி பாக்குறப்ப ஏன்டா எல்லாரும் அதை பத்தி கான்ட்ரவர்சி வச்சுதான் பேச ஆரம்பிப்பாங்க. நீங்க வந்து இன்னும் நியாயமா ஜெயிக்கல, இந்த மாதிரி தான் ஜெயிச்சிங்கன்ற ஒரு பேச்சு கண்டிப்பா வரதான் போகுது. ஸோ அதை தவிர்த்து எப்படி அடுத்த ஸ்டேஜ் எல்லாம் போவாங்கன்றது தெரியல. பட் அஃப்கோர்ஸ் தே ஹவ் பீன் ப்ரொடெக்டட் தான். இல்லைன்னு நம்ம அவங்களால சொல்லவே முடியாது, ஒத்துக்கவும் முடியாது. இந்த கேம்ல வந்து ரொம்ப எவிடென்டா இருந்துச்சு. ஏன்னா வேற 1 கோல் டவுன்ல இவ்வளவு இது வரைக்கும் அந்த மேட்ச் எதுவுமே அவங்க டவுன்ல இருந்தது இல்லை. ஓகே, அவங்க டவுன்ல இருக்கும்போது அவங்க பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரவுடி ஆக ஆரம்பிச்சிட்டானுங்க.
போட்டு சும்மா பிளேயர்ஸ் அடிக்க ஆரம்பிச்சானுங்க, இழுக்கிறது என்ன, ஆனா எதுக்குமே வந்து கொஸ்டின் பண்ணல அவங்க. ஸோ அதுலயே அவங்க டர்ட்டி சைட் தெரிய வந்துதான். பட் அஃப்கோர்ஸ் நம்ம ஒன்றும் அதை தாண்டி நம்மளுக்கு ஒன்றும் பவர் இல்லை. மேட்ச் பார்த்தா அதை அனலைஸ் பண்றது மட்டும்தான் அந்த நம்ம. இங்கிலீஷ் சொல்லுவாங்கடா, we call it as we see. நாங்க பார்த்தோம், நாங்க பேசுறோம். உங்களோட ஒப்பீனியன் நீங்க என்ன பாத்தீங்க, நீங்க வந்து சொல்லலாம் காமெண்ட்ஸ்ல, சரியா? இல்ல நாங்க வந்து என்ன ஏமாத்த வேண்டிய அவசியம் இல்ல, வீடியோ எவிடன்ஸோட நாங்க வந்து போட்டிருக்கேன், அவ்வளவுதான். இல்ல உங்களுக்கு வந்து வேற மாதிரி தோணுச்சு, வேற ஏதோ வேர்ல்டு கப்ல வேற ஏதோ நடந்துச்சு அப்படின்னா ஓகே, நீங்க வந்து சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நாங்க பார்த்ததை நாங்க வந்து பேச முடியும். இந்த ஸ்பெசிபிக்லி இந்த மேட்ச்ல எங்களுக்கு அப்படிதான் தெரிஞ்சது. பட் உங்களோட யார் ஒப்பீனியன்ஸ் ஆர் டு யோர் செல்ஸ், அவ்வளவுதான் என்னால வந்து சொல்ல முடியும். பட் அல்டிமேட்லி இன்னொரு கேம் இருக்குது, கொலம்பியா மெஸ்ஸி வித் 8 கோல்ஸ். அடுத்த கேம் வந்துட்டு ப்ராபபிலி கொலம்பியா நார்வே சுவிட்சர்லாண்டா? நடந்ததுன்னா அது ஒரு பயங்கரமான மேட்ச். அதுல யார் வராங்களோ அடுத்தது அர்ஜென்டினாவோட ஆடுவாங்க. இல்ல அர்ஜென்டினா வில் பிளே கொலம்பியா வர்சஸ் சுவிட்சர்லாந்து. ஓ அது வேற இருக்குது. நான் செமிஃபைனல்ஸ் போயிட்டேன். ஓகே இது குவார்டர் ஃபைனல்ஸ்ல. ஆமா கரெக்ட். சுவிட்சர்லாந்து வர்சஸ் கொலம்பியா வந்து அது ஒரு தப்ப கேம் தான் அர்ஜென்டினாக்கு. பட் ஆனாலும் இருந்து நம்ம வந்து அதை வந்து கேம் வந்து பார்ப்போம். பார்த்துட்டு இருந்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே. மறக்காம வந்து உங்களுடைய காமெண்ட்ஸ், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையுமே வந்து பண்ணுங்க. We will see you soon in another video. This is Gautam and Supas. Bye bye.